1 வீக் இஸ் கான். இந்த ஐகான் ஸ்டாரை நமக்கு எம்டி சார் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வாரம் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம நியூ இயர்ல கொண்டாட்டத்துல நம்ம வந்து செலிப்ரேஷன்ல டைமை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருந்தது. 8 டேஸ் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள 8 நாள் வந்து போயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்ப அடுத்தது நமக்கு இருக்கிறது இன்னும் 22 நாள் தான். இந்த 22 நாள்ல நம்ம எடுக்க வேண்டியது ஜஸ்ட் 4 பேர்கிட்ட 9 ஐடி, டோட்டலா 36 ஐடி. இல்ல ஒரு 12 பேர்கிட்ட 3 ஐடி, இல்ல ஒரு 9 பேர்கிட்ட 4 ஐடி. 4 பேர்கிட்ட 9 ஐடி எடுத்தாலும் ஓகே, இல்ல 9 பேர்கிட்ட 4 ஐடி எடுத்தாலும் ஓகே. இதை நம்ம கரெக்டா 4 டீம்ல லாகின் பண்ணா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடிக்கு இன்கம் 10,800, செகண்ட் ஐடிக்கு இன்கம் 5,400, தேர்ட் ஐடிக்கு இன்கம் 5,400. இதுதான் டெவலப் இன்கமோட நமக்கு கிடைக்கிற மல்டிபிள் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புரிய வச்சீங்கனாலே உங்க லைஃப் மாறுது, அவங்களோட இன்கம் ரைஸ் ஆகுது. இதை நீங்க 22,000 நீங்க சம்பாதிக்கும் போது உங்க டீம்ல இருக்கிற நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க. இது பிளான் 2 என்னன்னா, நம்ம 3 ஐடியில சேர்ந்து 22,000 சம்பாதிக்கிறது. ஒரே ஐடியில 20,000. எனக்கு வந்து 2 பேர் ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்க சார், எனக்கு வந்து 2 டீம் ஆல்ரெடி இருக்கு, எனக்கு லெஃப்ட் டீம் ரைட் டீம் இருக்கு. லெஃப்ட் டீம்ல 34 ஐடி, ரைட் டீம்ல 34 ஐடி. இது பிளான் 1. எனக்கு 2 லீடர் ஆல்ரெடி இருக்காங்க. எக்ஸாம்பிள், இப்போ வந்து போனா மேம் இருக்காங்க, எனக்கு இல்ல கலைச்செல்வி மேம், போலீஸ் செல்வி மேம் இருக்காங்க, எல்லாருக்கும் கீழே இருக்காங்க. அவங்கள சொல்றேன். போலீஸ் செல்வி மேம்க்கு ஒரு சைட்ல லக்ஷ்மண் சாரு, இன்னொரு சைட்ல இன்னொருத்தர் இப்போ ஜாயின் பண்ண ராஜு சார் வந்து இருக்காரு, செல்வராஜ் சார். இப்போ 2 சைட்லயும் அவங்க 2 பேரை வச்சு இந்த மாசம் ஃபுல்லா 34 ஐடி எடுத்துட்டு அவங்க வந்து 20,000 இன்கம் வந்திருக்கும். ஒரே ஐடியில 20,000 வந்தாலும் எலிஜிபிள் தான் ஐகான் ஸ்டாரா ஸ்டேஜ் ஏறதுக்கு. எனக்கு வந்து 4 பேர் இருக்காங்க சார், ராஜு சாரா இருக்காரு, லக்ஷ்மண் சாரா இருக்காரு, இன்னும் 2 பேரும் இருக்காங்க. அப்போ உங்களோட வேலை கம்மி. அந்த 4 பேரை வச்சு 9 ஐடி எடுத்து நீங்க 20,000 சம்பாதிச்சாலும் நீங்களும் ஸ்டேஜ் ஏறி மெடல் வாங்கலாம். உங்க டீம்ல வந்து அந்த 4 பேரையும் 20,000 சம்பாதிக்க வச்சு மெடல் வாங்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஐகான் டபுள் ஸ்டார். ஏன்னா உங்க டீம்ல ஒரு 2 பேரை நீங்க ஐகான் ஸ்டார் 20,000 சம்பாதிக்க வச்சீங்கன்னா நீங்க 40,000 மேலதான் இன்கம் வாங்கியிருப்பீங்க. அப்ப ஐகான் டபுள் ஸ்டாரா முடிச்சிடலாம். சோ இந்த 3 ஐடியில 20,000 சம்பாதிச்ச ஐகான் ஸ்டார் இந்த 3 ஐடியில அடுத்து வர 22 நாள் 3 வாரம் டைம் பீரியட்ல 30,000 சம்பாதிச்சா நீங்க ஐகான் டபுள் ஸ்டார். காமராஜர் அரங்கத்துல அடுத்த மாசம் நடக்கிற ஃபங்க்ஷன்ல நீங்க ஸ்டேஜ்ல அச்சீவரா ரெக்கக்னிஷன் வாங்கலாம். இதுல ஏதாவது டவுட்னா கேட்கலாம். 4 டீம் 4 லீடர் சூஸ் பண்றோம், 9 ஐடி லாகின் பண்றோம், 20,000 மேல இன்கம். இதே அந்த 4 டீம்ல 12 ஐடி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு 30,000 இன்கம். ஐகான் டபுள் ஸ்டார். 9 ஐடி எடுக்கிறதுக்கு பதிலா 4 டீம்ல 4 டீம்லயோ இல்ல 4 பேருக்கிட்டயோ 12 ஐடி எடுத்துட்டீங்கன்னா நீங்க 30,000 சம்பாதிச்சிருக்கீங்க. ஐகான் டபுள் ஸ்டார் முடிச்சிருக்கோம். 36 ஐடிக்கு 48 ஐடிக்கும் 12 ஐடி தான் டிஃபரெண்ட். ஆனா ஐகான் ஸ்டார், ஐகான் டபுள் ஸ்டார்ன்ற டபுள் ஸ்டார் போஸ்டிங் நமக்கு கிடைக்குது. ஆல்ரெடி ஐகான் ஸ்டாரா ஏறினவங்க இந்த வாரம் டபுள் ஸ்டாரா ஏறலாம். சோ இந்த மாதிரி இன்கம் வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்குற கம்பெனியும், இன்கம் கொடுத்து சம்பாதிக்க வச்சு நமக்கு போஸ்டிங் ப்ரொமோஷன் கொடுக்குற கம்பெனியும், ஃப்ரீ மீட்டிங் பண்ற கம்பெனியும் உலகத்துல இருக்கு அப்படின்னா நியூ இயர்ல 2025ல பெஸ்டா பண்ண போகுது அப்படின்னா அது ஆக்சிஸ் இந்தியாவா தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு விஷயத்த தான் நான் பிடிச்சிக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, முன்னேறாங்க, நம்மளும் ஏர்ன் பண்றோம், நம்மளும் அடுத்த லெவல் முன்னேறிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் சிம்பிள். எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின் லீடர்ஸ்? எனிதிங்? சொல்லுங்க லீடர். கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். ஐகான் So ஸ்டார் இது எஸ் தேவி மேம், உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சிருச்சு சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. இதை என்ன பண்ணணும்ன்றதையும் நான் சொல்றேன். இன்னில இருந்து நம்ம ரொம்ப டீடைலிங்கா தெளிவா இந்த பிசினஸ் பண்ண போறோம். ஏன்னா 2025 ஒரு வாரம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 51 வாரம் நமக்கு இருக்கு. இந்த 51 வாரத்திலயும் 20,000 நம்ம சம்பாரிச்சிருந்தனாலே, இந்த ஐகான் ஸ்டாரை நம்ம எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தனாலே நம்ம ஒரு லட்சாதிபதியா மில்லியனரா மாறி இருக்கலாம். மோர் தென் 10 lakhs இன்கம் வாங்கிருக்கலாம். 10 lakhs to 12 lakhs. அப்ப மந்த்லி 1 lakh இன்கம் வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒரு 4 பேரை 5,000 சம்பாதிக்கணும். ரொம்ப சிம்பிள்.
ஒரு 4 பேரை சூஸ் பண்றீங்க. அந்த 4 பேரை 5,000 சம்பாதிக்க வச்சா நீ 20,000 ரூபாய். இந்த வருஷம் 12 லட்ச ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணி மில்லியனர்ன்ற ஒரு போஸ்டிங்கும் ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்க மூலியமா ஒரு 4 பேர் 5,000 சம்பாதிச்சிருப்பாங்க. அடுத்த வாரம் அவங்க 20,000. இதை நீங்க ஒரு 2-3 வாரம் கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 20,000 சம்பாதிக்கிறத அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்களுக்கு 30,000 40,000 இன்கம் இன்க்ரீஸ் ஆகாமே தாண்டி கம்மி ஆகாது. இன்கம் அதிகமா தான் மாறும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டீம்ல வரவங்க நல்லா ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்க. நம்ம டீம்ல வரவங்க நெக்ஸ்ட் லெவல் வந்து போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் இருக்கு. இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க டீமுக்கு சொல்லித்தாங்க. பிளான் 3, எனக்கு கேரி ஃபார்வர்ட்ல ஒன் சைடு 12,000 பிவி இருக்கு சார். அப்ப நான் எப்படி ஈஸியா முடிக்கிறது இந்த 20,000 டாஸ்க்கோ 30,000 டாஸ்கானா, நீங்க எந்த சைடு உங்களுக்கு பவர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடுல கேரி ஃபார்வர்ட் பாயிண்ட் எனக்கு இருக்கு 2000 பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணா போதும், ரைட் சைடுல நம்மளோட 3வது ஐடிக்கு கீழே 12 ஐடி போட்டாலே நமக்கு 21,000 இன்கம். இது ஐகான் ஸ்டார் முடிக்கிறது. இதே 16 ஐடி போட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 9,600 9,600 மேல ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,800 30,000 மேல இன்கம் வந்திருக்கும். நீங்க வந்து ஐகான் டபுள் ஸ்டார் முடிக்கிறது. ஒன் சைட்ல பாயிண்ட் இருக்குன்னா நீங்க 2 டீம்ல 16 ஐடி எடுத்தா போதும், நீங்க ஐகான் டபுள் ஸ்டார். இதே எனக்கு ஒன் சைட்ல 2000 பிவி இருக்கு சார், நான் 2 பேர்கிட்ட 12 ஐடி எடுத்தா ஐகான் ஸ்டார். ஸோ இந்த 2 போஸ்டிங்குமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க இதுல 2ல எது வேணாலும் முடிக்கலாம். ஐகான் ஸ்டாரும் சரி டபுள் ஸ்டாரும் சரி. ஆல்ரெடி ஸ்டார் முடிச்சவங்க டபுள் ஸ்டார் முடிங்க. ஆல்ரெடி ஸ்டாரும் முடிக்கல டபுள் ஸ்டாரும் முடிக்கலன்னா 2க்குமே ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒன்லியாவது நம்ம வந்து ஸ்டேஜ் ஏறிடலாம். ஸோ இங்க ஸ்டேஜ் ஏறுறோம், காமராஜர் அரங்கத்துல நம்ம ஒரு செலிபிரிட்டியா ஜொலிக்கிறோம். ஆக்சிஸ் இந்தியால நம்ம ஒரு சூப்பரான பேர் வாங்கியிருப்போம். நம்ம 2025ல வாரம் 20,000 25,000 சம்பாதிக்கிற ஒரு அச்சீவரா, ஒரு இன்கம் ஏர்னரா, நம்ம வீட்டுக்கான செலவுகளை பண்ற ஒரு குடும்ப தலைவியா, குடும்ப தலைவனா, நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒய்ஃபா, நல்ல ஒரு ஹஸ்பண்டா, நம்ம ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு ட்ரீம் கிரியேட்டரா நம்ம வந்து மாறிடலாம். கனவுகளுக்கான ஒரு தொடக்க நபரா நம்ம வந்து மாறி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் இருக்கு. ஸோ இந்த கோர் டீம் கிட்ட இன்னைக்கு நான் பேசுறது ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த 25 பேர் நம்ம சொன்னோன்னா வீடியோ கால்ல வந்து கனெக்ட் ஆகுறீங்க. இந்த வீடியோ கால்ல வந்த உங்களுக்கு நியூ இயர் கிஃப்டா தான் நம்ம வந்து ஒரு விஷயம் கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் அடுத்த வாரத்துல நம்ம ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ரெசார்ட்டுக்கு 2 வாரம் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தோம். ரெசார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வாரம் ஆஃபர் கொடுத்துருந்தோம். அந்த 2 வாரத்துல நிறைய பேர் இந்த ரெசார்ட்ன்ற ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னு நினைச்சிருந்தோம். இந்த ஐகான் ஸ்டார் டபுள் ஸ்டார் இருக்கு இல்லையா, வாரம் நான் 3 வாரம் சேர்ந்து 20,000, 3 வாரம் சேர்ந்து 30,000. இந்த 3 வாரம் சேர்ந்து இந்த 30,000 முடிக்கும்போது நீங்க ஐகான் டபுள் ஸ்டாரா முடிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 சம்பாதிச்சிருந்தா எம்டி சார் சிஇடிக்கு 40,000 ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. எம்டி சார் சிஇடிக்கு 40,000 ஆஃபர் கொடுத்துருக்காரு. விபியா நான் வந்து 40,000 சம்பாதிக்கிறேன். என்னோட கோர் டீமுக்கு நான் வந்து ஃப்ரீ கொடைக்கானல் டூர் வந்து கொடுக்க போறேன். ஸோ பிப்ரவரி மந்த் காமராஜர் மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம சிஇடி எல்லாம் சேர்ந்து எம்டி சாரோட கொடைக்கானல் டூர் வந்து போறாங்க. யாரெல்லாம் 40,000 சம்பாதிச்சிருக்காங்களோ அவங்க, அந்த 40,000 சம்பாதிச்சவங்க சிஇடி மட்டும் தான் போவாங்க இல்லையா. இதுல நீங்க கோர் டீமா இருக்கீங்க, நீங்க 40,000 சம்பாதிச்சீங்க, நீங்க இடி கிடையாது சிஇடி கிடையாது. பட் இந்த சூப்பர் பவர் டீம் கோர் டீம்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூர் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ இது என்னோட ஸ்பெஷல் ஆர்டர், ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து பேசலாம். இந்த ஆஃபர் நல்லா இருக்கா எப்படின்றத ஷேர் பண்ணலாம். கொடைக்கானல் டூர் கிடைக்குது, காமராஜர் அவார்டு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம முன்னேற போறோம். இது 3மே நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் டீம் கிடைக்க போது எல்லாமே இருக்கு. சொல்லலாம் லீடர்ஸ். சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருக்கு. கண்டிப்பா அச்சீவ் பண்றோம் சார். டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அச்சீவ் பண்ணி ஸ்டேஜ் ஏத்துறோம். காமராஜர் அரங்கம் அதே மாதிரி என் டீம்ல இருக்கிற எல்லாரையுமே அந்த டூருக்கு கண்டிப்பா நான் கூட்டு வரேன் சார். நானும் அச்சீவ் பண்றேன் சார். ஸோ கண்டிப்பா முடிக்கும் சார். குரூப்ல ஆட் பண்றேங்க. நம்ம யார்கிட்ட பேசலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இப்பதான் டீ சாப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷம். சரி, கேக்குதுங்களா? சொல்ல இன்னும் மத்தவங்க எல்லாம் பேசாம இருக்கீங்களே.
சார் நான் இப்பதானே சார் சொன்னேன். நீ பேசிட்டப்பா, மத்தவங்கப்பா. ஓகே சார், ஓகே சார். சார் கேக்குதா சார் பேசுறது? கிளியரா இருக்கு போனா மேம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. ஸ்பெஷலா சிடிஸ்க்கு கொடுத்த ஆஃபர் எங்க கோர் லீடர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ணி எல்லாருமே வந்து கொடைக்கானல் வருவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது வந்து எம்டி சார் வந்து ஒவ்வொரு சீரீஸ்க்கு வந்து கொடுத்த ஆஃபர். ஸோ 40,000 ப்ளஸ் ஏர்ன் பண்ணா அந்த 4 வாரம் 10,000 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி செலவா ஃப்ரீயா கூட்டு போறோம். அங்க வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் சீரீஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், வாங்க நான் அதுக்கான ஸ்பான்சர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். பெரிய பெருந்தன்மை. அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களையும் நீங்களும் சீரீஸா உள்ள வர போறீங்க, நீங்களும் அதுக்கான ஃபுல் எலிஜிபிலிட்டியோட இருக்கீங்க. ஏன்னா அங்க வந்து எம்டியோட நாலேஜ், ஸ்பீச்சு, ஃபவுண்டருடைய ட்ரைனிங் எல்லாமே இருக்கும். ஒரு டூரும் இருக்கும், ஒரு ஆஃப் டே ட்ரைனிங்கும் இருக்கும். ஒரு 3 days அங்க இருக்க மாதிரி இருக்கும். அந்த 3 daysம் வந்து ஃபுல் செலவு கம்பெனி செலவு. அப்ப இதுல வந்து நம்ம அச்சீவ் பண்றது மூலமா ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சந்தோஷ் விபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. ஒரு உண்மையுமே ரியலி ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம், ஒரு ஆஃபர். இதை யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா வந்து வராத டீம் மெம்பர்ஸ்க்கு இதை சொல்லி இது பெருசா நம்ம கொண்டு போகணும். தேங்க்யூ சார். சந்தோஷ் சார், உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரிங்ல இருக்கு, நீங்க ஸ்டாப் பண்ணுங்க சார். வேற ஏதாவது பேசலாம், இல்லை மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். சார், நான் மும்பைலேருந்து செந்தில் பேசுகிறேன் சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த 30,000 20,000 இது வந்து கன்சிக்யூட்டிவா பண்ணணுங்களா இல்லை எப்படி? எனக்கு புரியல சார். ஒரு மாசம் டைம்ல 40,000. ஸோ முதல் வாரமே முடிச்சாலும் ஓகே, இல்லை 4 வாரம் 10,000 சம்பாதிச்சாலும் ஓகே. ஸோ ப்ராசஸ் பண்ணும்போது சில வாரம் அதிகமாக 8,000 வரலாம், 5,000 வரலாம், சில வாரம் 10,000 வரலாம். ஸோ அந்த மந்த் எண்ட் வந்து 1 month ஒர்க் பண்ணி நம்ம ஒரு 40,000 ஏர்ன் பண்ணா we got this offers. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 7 ஐடி வச்சிருக்கேன். ஆக்சுவலா இந்த 7 ஐடியில வந்து இப்போ ஒரு சிலதுல வந்து டிவி காட்டுது, ஒரு சிலதுல வந்து 0 காட்டுது. இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணா இதை வந்து நான் அச்சீவ் பண்ண முடியும்? அந்த ஹிண்ட் ஏதாவது? அதாவது நீங்க அந்த 7 ஐடிக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த எந்த லைன்ல போறீங்கன்னா அந்த 3 ஐடிக்கு வந்து அந்த 3 ரோக்கும் வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ஐடிஸ் வரும்போது உங்களுக்கு வந்து எங்க போட்டா டபுள் ஹிட் வரும், எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்ன்றதை பார்த்து நம்ம போட்டு, ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு 10 ஐடி எடுக்கிறீங்கன்னா கூட நீங்க வந்து ஒவ்வொரு ஐடிஸ்க்கும் 2 இன்கம் 3 இன்கம் எடுக்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி எல்லாம் சேர்ந்து மொத்தமா 40,000 சம்பாரிச்சா போதும். நீங்க இல்ல சார் வந்து ஒரு 3 ஐடிக்கு தானே சொல்லிருக்காரு. அப்போ அதாவது திரு சார் 7 ஐடி ஸ்ட்ரக்சர்ல இருக்கேன்னு சொல்றாரு அவரு. அதுக்கான பிளான் கொடுத்துருங்க. அதான் மேம், இப்போ நானே சொல்றேன் லீடர்ஸ், இப்போ 7 ஐடி ஸ்ட்ரக்சருக்கும் இதே கான்செப்ட் தான். நம்ம ஒர்க் பண்ண போறது நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் ரைட். நம்மளோட 4வது ஐடி, நம்மளோட 7வது ஐடி. சார் இப்போ 7 ஐடி போட்டிருக்கீங்களா சார் செந்தில் சார்? உங்களுக்கு 7 ஐடி இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல லாஸ்ட் ஐடியில நீங்க 2 பேர்கிட்ட 9 ஐடி. அதே மாதிரி உங்களோட 15th ஐடியில இல்ல 7th ஐடியில 9 ஐடி போட்டாலும் நீங்க 20,000 இன்கம் ஏர்னர் தான். ஐகான் ஸ்டாருக்கு நீங்க அதே 40,000 மேல இன்கம் ஏர்ன் பண்ணா உங்களுக்கு வந்து டூரும் கிடைக்குது, கொடைக்கானல் டூர். ஸோ சார் சொன்ன மாதிரி அக்குமுலேஷனா இந்த 23 நாள்ல சேர்ந்து பண்ணாலும் ஓகே, இல்ல ஒரே வாரத்துல முடிச்சாலும் ஓகே. ரெண்டுமே நாங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே சார், ஓகே ஓகே. கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க திரு சார். ஓகே சார், எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. நானும் கொஞ்சம்